ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று நடந்த டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட்லாம் டவுனில் தான் முடிஞ்சுது. ஓகேங்களா, நமக்கு இவங்க டவுனில் முடிஞ்சாவே நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம மார்க்கெட் அப்படி ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50 ஸ்பாட்டு 56 பாயிண்ட்டு ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு, பாசிட்டிவில் கேப் அப்பில். சென்செக்ஸ் 165 பாயிண்ட்டு கேப் அப்பில் வந்தது. ஏன் இந்த கேப் அப் வந்தது அப்படின்னா, க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா அவன் 70க்கே போயிட்டான். 70.13 காலையில் ரேஞ்சு, இப்போ 70.35. ஸோ க்ரூட் ஆயில் பழையபடி அந்த 60 அந்த ரேஞ்சுக்கே போய்டும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டோட காட்ஃபாதர், காட் மதர் எதை வேணால் சொல்லிக்கலாம். இவங்க யூஎஸ் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆனதுக்கு முழு காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $70 கீழே வந்தது ஒரு முக்கிய காரணம். அதனால தான் இந்தியாவில் கேப் அப் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் இதை ஆல்ரெடி ஒரு வேர்ட் சொன்னேன். க்ரூட் ஆயில் இந்த லெவலில் இருந்தால் நமக்கு அதிகபட்சமாக கேப் அப் ஒரு 40-50 பாயிண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னது இந்த ஒரு ரீசனுக்காக தான். அடுத்தது இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் கட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. ஏன்னா நேற்று ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஎஸில் வந்திருக்கு. அதனால் யூஎஸில் ரேட் கட்டு வர ஃபெட் மீட்டிங்கில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். அது யூஎஸ் மார்க்கெட்டில் அது நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் அது நம்ம மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்லாம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, பட் இன்றைக்கி நீங்கள் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள் பெரிய லெவலில் விழுந்திருப்பான். அதே மாதிரி காஸ்பி பார்த்தீங்கன்னா 8% கிட்ட விழுந்திருக்கான். ஆனால் நம்ம மட்டும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். இன்றைக்கி டோட்டலாகவே அப்படியே கான்ட்ரரியாக வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம கேப் அப்பில் ஓப்பன் ஆனோம். ஓப்பன் ஆனதோடு சரின்னு நினைக்கிறீங்களா? ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட்டு 24,180 வரையும் போனான். இந்த 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 161 வரையும் போயிருக்கான் கேப் அப் ஆனதுலேருந்து. ஸோ கேப் அப் ஒரு 56 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எவ்வளோ பாயிண்ட்டு போயிருக்கு, 56 ஒரு 113 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேட் ஆனது ஒரு 116 பாயிண்ட்டு தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எந்த செக்டார் அப்படின்னா, என்றைக்குமே முதல்ல இருப்பான் பாருங்கள் ஐடி. யாரா இறங்குது அப்படின்னு கேட்டால் ஐடி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி மார்க்கெட்டை இந்த 116 பாயிண்ட்டை தூக்கிட்டு போனவே இவன் தாங்க. ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷருங்க. ஃபஸ்ட் கிளாஸாக எனக்கு தெரிஞ்சு 4-5% இன்றைக்கி ஐடி செக்டார் ஏறி இருக்கும். இன்ஃபோசிஸ் ரக்கையை கட்டி பறக்குது, டிசிஎஸ் ரக்கையை கட்டி பறக்குது, டெக் மகேந்திரா, HCL எல்லா டெக் ஸ்டாக்குமே இன்றைக்கி 4-5% கண்டிப்பாக பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கும். இண்டிவிஜுவலாக தனித்தனியாக முடிஞ்சிருக்கும். ஓவரால் ஐடி செக்டரோட பர்சன்டேஜ் பாசிட்டிவில் 5% இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சுது. அதனால தான் மார்க்கெட்டில், ஏன்னா HDFC டவுனில் இருக்குது, ரிலையன்ஸு டவுனில் இருக்குது, அதர் பேங்க்ஸு, POC பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதை மீறி மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் ஐடி செக்டார் தான். ஓகேங்களா, அப்படி ஐடி செக்டார் இருந்தாலும் நிஃப்டி 50 24,150க்கு மேலே அவனால் ஸ்ட்ராங்காக சஸ்டைன் பண்ண முடியல. ஏன்னா 24,150லேருந்து 24,250 வரையும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா. இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. நாளைக்கு மார்க்கெட் 24,200க்கு மேலே போனால் 24,661 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் இதெல்லாம் உடச்சி போகிறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், மார்க்கெட்டில் நம்ம இருக்க தான் போகிறோம். நாளைக்கு லாஸ்ட் நாள் வேறு, ஃப்ரைடே, இந்த வீக்கோட கடைசி நாள். ஃப்ரைடேனாவே மார்க்கெட்டுக்கு ஆகாது. இப்போ மார்க்கெட்டில் வேறு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவில் ப்ராஃபிட் புக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, 24,200, 24,261. ஓகேங்களா, இன்றைக்கி 24,150க்கு மேலே ஏன் மார்க்கெட் சஸ்டைன் ஆகலைன்னா, இந்த
ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இன்றைக்கி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டு இங்கே 9:45 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரம் அந்த பாட்டத்திலே இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறி இருக்கணும். ஆனால் இது ஐடி மட்டும் ஏறினதுனால மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கின்னு போயிட்டான். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆனதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி ஐடி செக்டர் பெரிய லெவலில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால 116 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பேங்க்கெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பேங்க் நிஃப்டி பாருங்கள், 1 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். ஏன்னா ப்ரைவேட் பேங்க்கும் சரி பிஎஸ்சி பேங்க்கும் சரி எதுவுமே இன்றைக்கி பெரிய லெவலில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டே பண்ணலை. ஐடி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன். மார்க்கெட்டில் இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த செக்டார் யார்றானா ஐடி செக்டார் தான். அதுக்கப்புறம் யார்றானா எஃப்எம்சிஜி, இந்த டிஃபென்ஸ் பையிங் அதில் இருந்த மாதிரி தான் இருந்தது. நெஸ்லே, ஹெச்இஎல், இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸில் கூட நல்ல மொமெண்டம் இருந்தது. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த செக்டார்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லா இருந்தது, இந்த ஷேர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. வீக் செக்டார் எதிரா அப்படின்னு கேட்டால் பேங்க் செக்டார் தான். பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் பெரிய பிரேக் அவுட்டு இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பெரியான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. ஆட்டோ பெரிய செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது, மாருதி, பஜாஜ் ஆட்டோ. இது மாதிரி பெரிய லெவலில் இல்லை, மிக்சட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரிலையன்ஸு கூட இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு துளி கூட சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனும் டவுனில் தான் முடிஞ்சிருக்கான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபெட் ரேட் கட்டு எக்ஸ்பெக்டேஷன் குறையலாம், கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யூஎஸ் ஜாப் டேட்டா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்கு. அதுதான் அதுக்கு. நாளைக்கு யூஎஸ்எஃப் அந்த என்எஃப்பி ரிப்போர்ட்டு வரும். அதில் என்எஃப்பி ரிப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக வந்தால் நாஸ்டாக்கு, ஏஷியன் மார்க்கெட்டு இதெல்லாம் பெரிய லெவலில் ப்ரெஷர் வரலாம். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் பெரிய லெவலில் நடக்கலாம். ஓகேங்களா, டொமஸ்டிக்கில் என்னென்ன நியூஸ் இருக்குன்னா, இந்த எஸ்பிஐ ஃபண்டு ஐபிஓ தொடர்பான செய்திகள் சந்தையில் அதிகப்படியான கவனம் பெற்றிருக்கு. இந்துஸ்தான், கோகோ கோலா இதெல்லாம் ஐபிஓ வர மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். வேதாந்தா டிமெர்ஜ் என்டிட்டிஸ் பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் டொமஸ்டிக் நியூஸு. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி 4 கால் பண்ணேன். அதில் 1 ஃபெயிலியர், 3 சக்ஸஸ்ஸு. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50ல் எக்ஸ்பைரியில் நானும் 3 மணிக்கு ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு 800 ரூபா பிடிச்சேன். நிஃப்டி 50ல் எங்கே சென்செக்ஸில் எங்கே பிடிச்சேன்னா, இந்த கால் கரெக்டாக 3 மணி. அந்த 3 மணியில் 77,600, இந்த 77,600 87 ரூபா இன்னமும் வந்தது அந்த டைமில். கரெக்டாக இது வந்திருக்கு பாருங்கள். நான் வாங்கும்போது 87, அவன் 81 லோ வரையும் போயிட்டு 147 வரையும் போனான். நான் 137 புக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட். இதில் சென்செக்ஸில் நான் பண்ணவே மாட்டேன். சரி எக்ஸ்பைரியில் பண்ணலான்னு இன்றைக்கி ஒரு ஆசை வந்தது, பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஓவராலாக ஒரு 3,400 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணேன். ஒரு 3 கால் நிஃப்டி 50ல் பண்ணேன். இந்த ஒரு கால் பண்ணேன். இந்த ஒரு கால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்தேன், வேறு எங்கேயுமே கொடுக்கல. நிஃப்டி 50ல் 3 கால் எடுத்தேன். ஒன்று இந்த பையிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் மேலே ஏறும்போது, அதுக்கப்புறம் இந்த செல்லிங், இந்த இடத்த செல்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணேன் பையிங்கில். ஸோ 3, அதாவது எனக்கு தேவை ஒரு 6-7 பாயிண்ட்டு தான். அது வந்தாவே நான் வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது பையிங்கில். ஆனால் சென்செக்ஸில் தான் பயத்தோடு உள்ளே போனேன். பட் பரவாயில்ல, ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லேயும் நாங்கள் பண்ண ட்ரேடு. 4 ட்ரேட் பண்ணோம், 5 ட்ரேட் பண்ணோம், 1 ஃபெயிலியர், மீதி 4 சக்ஸஸ். ஓகேங்களா, இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தோம். இன்றைக்கி பெரிய லெவலில் எந்த இண்டெக்ஸுமே ஏறலை. அதாவது நிஃப்டி 50 சுத்தம், ஃபின் நிஃப்டி வெறும் 2 டிஜிட்டில் தான் இருக்குது 64, பேங்க் எக்ஸு வெறும் 47, மிட் கேப் நிஃப்டி வெறும் 37, இந்தியா விக்ஸு ஒரு 7.18, ஒரு 7% குறைஞ்சிருக்கு. அதாவது நேற்று 13.4
4.9 இருந்து இன்றைக்கி 12.29 இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே மார்க்கெட்டு வேலைக்கே ஆகாது. 12.29லாம் இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி தான் போகும். கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். கீழே வந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். அப்படின்ற மாதிரி இந்தியா விக்ஸ் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 317. இவன் தான் ஒரு 3 டிஜிட்டில் இன்றைக்கி ஒரு 300க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். மற்ற எந்த இண்டெக்ஸுமே இல்லை. நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸும் நல்லா இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 1 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். ஆனால் நிஃப்டி 50 169 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா ஐடி செக்டார். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஐடி செக்டார் ஒன்று கூட இருக்காது. அப்போது நிஃப்டி 50ல் தான் ஊறுபட்ட ஐடி இருக்குது. எல்லாம் ப்ளூ சிப் கம்பெனி. அவனுங்க இன்றைக்கி ரேலி கொடுத்ததுனால தான் இவன் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். இதுதான் ரீசன். பேங்க் நிஃப்டி டவுனில் முடிஞ்சு நிஃப்டி 50 இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வந்ததுக்கான காரணம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எந்த லெவலில் ஓப்பன் ஆகும், எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற FTSE 55 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. CAC 40 74 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. டாக்ஸ் 268 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நிக்கி இவன் காலையிலேயே ஒரு 2.5% காலி. 1741 மைனஸு. ஹேங்சங் 174 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஷாங்காய் 83 பாயிண்ட் மைனஸு. நம்ம NSE நிஃப்டி 169, BSE சென்சஸ் 580, STI வந்து 55 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. காஸ்பி 655 பாயிண்ட்டு. US டாலர் 100க்கு மேலே இருந்து அவன் போயிட்டான் 101க்கு. நம்ம USD INR நேற்று 94.938 இருந்தது. அப்புறம் 95.39 இருந்தது. அதே லெவல்லே இருக்குது. டிப்ரிசியேஷன் தான் ஆகிட்டுருக்கு. கோல்டு லிட்டில் பிட் குறைஞ்சிருக்கு. சில்வர் குறைஞ்சிருக்கு. காப்பர் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணால் 57 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா அவன் 27 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிறான். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இவங்களை நம்ம பார்க்கவே வேணாம் என்னை பொறுத்தவரையும், நாஸ்டாக் ஃபியூச்சரையும் டவ் ஃபியூச்சரையும். ஏன்னா நம்ம மார்க்கெட் எப்படியும் அகைன் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் 70 இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டுக்கு பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேவர். அதனால் மார்க்கெட் கேப் டவுன் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை US மார்க்கெட்டெல்லாம் பெரிய லெவலில் ஒரு 600-700 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா அப்போ இருந்தால் நம்ம மார்க்கெட்லாம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 13 பாயிண்ட்டு 16 பாயிண்ட்டு 170 பாயிண்ட்டெல்லாம் கேப் டவுனில் முடிஞ்சதுன்னா நமக்கு வேஸ்ட்டு தான். எப்படியும் 30-40 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா நிஃப்டி 50க்கு இனிமேல் 23,900 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்துடுவோம். இது இன்றைக்கி பேஸ் லைன் 24,167 முடிஞ்சிருக்கு. ரியல் க்ளோசிங். வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் வந்து 24,175 இருக்குது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 24,210 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 24,261 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா அதோடு 24,326 தான். ஓகேங்களா? 300 உடைச்சிடும். 326 தான் மார்க்கெட்டில் தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். இல்லை இன்றைக்கி US மார்க்கெட்லாம் பெரிய லெவலில் கேப் டவுன், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,117 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சா 24,060 செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது. இது 24,000 இருக்குது. இந்த மூணு சப்போர்ட்டு போதும். நாளைக்கு இந்த வீக்கோட லாஸ்ட் நாள்னும் போது இந்த 3வது சப்போர்ட்டையும் உடைச்சா 23,950. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு, இதுதான். இந்த 4மே நாளைக்கு நிஃப்டி 50க்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 24,000 மறுபடியும் மார்க்கெட் தொடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு 250 பாயிண்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் ரியல் க்ளோசிங் வந்து 77,443 இருக்குது. 49 இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,502 இருக்குது. ஓகேங்களா? ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,711.
அதை உடைச்சிதுன்னா அதோட 78,080 தான் இருக்குது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இவ்வளோ பெரிய ரெசிஸ்டண்ட் இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு வந்து 78,430 இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் நாளைக்கு சென்செக்ஸில் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது இன்றைக்கி தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,161, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணணும், 76,907 இருக்குது. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா மார்க்கெட் 76,657. இதையும் மார்க்கெட் உடையுதுன்னா 76,381. இந்த 4 சப்போர்ட் லெவல் போதும் மார்க்கெட்டில் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்ட்ராடே லெவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நாளைக்கு மொக்கையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்தியா விக்ஸ் பாருங்கள் 12.29 தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு டவுட் வருது. சரி பார்ப்போம் நாளைக்கு சைடுவே மார்க்கெட்டா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை லாஸ் பண்ணாதீங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் இருக்கேன். இதை பாருங்கள், இந்த 4 நாளில் கண்டினியூஸாக நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவல்லாம் இல்லை, ஒரு 2,000 ரூபாக்குள்ளே இருப்பேன். போதுமே. 500 ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு அதை ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது மாதிரி 3 மடங்கு சம்பாதிக்கும் போது அது மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். சம்பாதிக்க முடியுதில்ல. அப்போ ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால தான் முடியுது. அது மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெய்லியும் 1000 ரூபான்றது மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், மார்க்கெட்டு டெப்த்தை புரிஞ்சிக்கணும், கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். இதை எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் யார் வேணாலும் பண்ணலாம். எமோஷனாக ட்ரேட் பண்ணுறது, ஒரு வெறியாக ட்ரேட் பண்ணுறது, கோபமாக ட்ரேட் பண்ணுறது, லாஸ் வந்தோடனே உடனே அதை சேஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் லாஸஸ் தான் வரும். ஏன்னா உங்களோட மைண்டு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணாது. ஒரு கோபத்திலே வெளிப்படுத்தும் போது அது அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொறுமையாக கரெக்டாக உங்கள் செட்டப் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாளில் இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.